அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலில் இருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து கேட்காங்க, யார சூழல்லா, என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இல்லையே, ஆனால் அல்லாவுக்காக நான் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தானம் செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வச்சிருந்ததும் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான். அப்போது அவங்கள சுற்றி உள்ளவங்க சிரிக்காங்க, இந்த ஒரு பழத்தையே நீங்கள் தர்மம் செய்ய போகிறீங்க அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதனுடைய நன்மை வந்து உஹது மலை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அல்லாஹ் அதை வளர்த்து பெருசாக ஆக்குவான். எப்படி நீங்கள் வந்து ஒரு கன்றை பராமரிக்கீங்களோ அப்படி தான் இறுதியில் அது ஒரு உஹது மலை அளவுக்கு பெருகி போய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மம் அப்படிங்கிறது ஈமானின் சான்று. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. தர்மம் வந்து பாவங்களை அழிக்கக்கூடியது. எப்படி நெருப்பை வந்து தண்ணி அணைக்குமோ அதே மாதிரி பாவங்களை தர்மம் அழிக்கும். இது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அல்லாவுக்காக கணவன் இல்லாத பெண்களுக்கு உதவி செய்ய நீங்கள் அல்லாவுக்காக முன் வரணும் அப்படி சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கணவன் இல்லாத பெண்களுக்கு உதவி செய்வது என்பது அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிறதுக்கு சமம். நாம் கணவன் இல்லாத பெண்களுக்கு உதவி செய்கிறது இரவு முழுவதும் நின்று வணங்குற நன்மையும் பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையும் வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு வாரி வழங்குறான். இதன் காரணமாக மறுமையில் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கலாம். விரும்புகிறவங்க இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்காக சிறிய தொகையினும் கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் பன்மடங்காக பெருக்கி தருவான். சான்றி இந்த ஃபோட்டோ தான், இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபோட்டோ தான். இன்ஷா அல்லாஹ் விருப்பத்தை தெரிவிங்க அல்லாவுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.